முக்கியமாக ஒரு செய்தி நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல. பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் மாதம் 10,000 ரூபாய் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி முதல் மாதம் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு இவங்க மட்டும் கொடுக்கல, ஆண்களுக்கும் 10,000 ரூபா ரகசியமாக கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா தவறி தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் சேர்ந்த ஒரு அணி. இவங்க ரொம்ப குறைவான வாக்குகளில் தான் ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அப்போது பெண்களுக்கும் 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கும் 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கும் 10,000 ரூபா கொடுத்ததும் ஆண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தது ரகசியமாக, பெண்களுக்கு 10,000 பரிசியமாக பத்திரிகையில் விளம்பரம் பண்ணி கொடுத்தாங்க. என்ன நிலைமைன்னா, இப்போது ஆண்களுக்கு தவறுதலாக நாங்கள் 10,000 ரூபா கொடுத்துட்டோம், அதை எங்களுக்கு திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ உடனே நம்ம பெண்கள் தாய்மார்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? சரி நாங்கள் காசை திரும்ப தரோம், நாங்கள் போட்ட ஓட்டை நீங்கள் திரும்ப தந்துடுங்க அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே பதட்டத்தில் பீகார் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க, கொந்தளிப்பில் இருக்காங்க. அப்போது இவங்க எதிர்பார்த்த அது பணம் வாங்கினாலும் நாங்கள் பிஜேபி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். காரணம் முக்கியமான காரணம் என்னென்னா, பீகாரிகள் பெரும்பாலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதிகளில் தான் வேலை பார்க்குறாங்க, கூலி வேலை பார்க்குறாங்க. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் கூலி கிடைக்குது. ஆனால் பீகாரில் ரொம்ப வறுமை. அப்போது இப்படி வறுமையை மக்களை வைத்து கொண்டு மக்களுக்கு 10,000 ரூபா பெண்ணுக்கும் ஆணுக்கும் கொடுத்த உடனே அவங்க ரொம்ப நிர்பந்தப்படுத்தி தான் அந்த வாக்குகள் பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பாருங்கள், தவறான ஒரு செயல் பாருங்கள். கொடுத்த காசை கூட திரும்ப கேட்குறது இருக்குல்ல, இதை விட ஒரு மோசமான ஒரு எண்ணம், சிந்தனை இருக்க முடியாதுங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்க வேண்டும்.